ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு. அது எளிமையாக நம்ம எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வத்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம், உளுந்து, துவரம்பருப்பு கொஞ்சம், வத்தல் மிளகாய், கொஞ்சமாக வெல்லம், உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தயம், கடுகு, சீரகம், புளி. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம வறுக்க வேண்டிய பொருட்களை முதல்ல வறுத்தெடுத்துடலாம். இப்போ நம்ம உளுந்து, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் போட்டு வறுத்தெடுத்துடலாம். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு. நம்ம கொட்டி ஆற வச்சு ஒரு மிக்சியில் பவுடர் நம்ம சட்டி அடுப்பில் வச்சு சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டுடலாம். சின்ன வெங்காயம், நம்ம வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு 50% வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் தேங்காயும் தக்காளியும் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் 50% வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தேங்காயும் தக்காளியும் விழுதாக அரைச்சி வச்சுக்கிறத ஊற்றிடலாம். இதை ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், இந்த அரைச்சி வச்ச பவுட்ரு, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எண்ணெயில் வதக்கிடலாம். மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். இப்போ கல்லுப்பு சேர்க்குறேன். நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ சால்ட்டும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பீஸ் வெல்லம் போட்டுடலாம். ஒரு வானல் வச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த வத்தலை பொரித்து அதில் போட்டுடலாம். இப்போ வத்தல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம்.
10 நிமிஷம் கழித்து நம்ம பரிமாறிக்கலாம். இப்போ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் அச்சு விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.